மஞ்சு, ரொம்ப நேரமா தூண்டில போட்டுட்டு பராக்க பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்க. மீன் ஏதாவது மாட்டுனுச்சா இல்லையா? ஏமா பொறுமா கொஞ்ச நேரம். மீன் உடனே மாட்டிடுமா என்ன? கொஞ்ச நேரம் இரு. மாட்டத்தான் போகுது. நான் எவ்வளவு நல்ல பெரிய மீனை பிடிக்கன்னு பாரு. ஏலே, நம்ம மீன் பிடிக்க வரோம்னால பொம்பளை பிள்ளைகள் வந்து போட்டிக்கு வந்து உட்கார்ந்துருக்காளுங்க. அவளுகளை விட நம்ம தான் பெரிய மீனா பிடிக்கணும். சரியா? தூண்டில போடுங்களே. ஏனே, கவலைப்படாதீங்கண்ணே. நம்ம தான் பிஸ்கெட் போட்டிருக்கோம்ல. நல்ல மீன், பெரிய மீனா வந்து இங்க மாட்டும். நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். ரேகா, அவனுக்கு தூண்டில பிஸ்கெட் போட்டிருக்கானுங்களா? நீ என்னது போட்ட? ரேகா, நம்ம சாப்பிடும்போது பூரி, வடை, இட்லி எல்லாம் வச்சாங்கல்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு ஒளிச்சு பாக்கெட்ல போட்டு கொண்டு வந்துட்டேன். அததான் இப்ப மீனுக்கு போட்டிருக்கேன். மீனுக்கு பூரியும் வடையும் போட்ட ஒரே ஆளு நீயா தான் இருப்ப மஞ்சு. எல்லாம் மீன் மாட்டுதான்னு பாருங்களே. நம்ம தான் முதல்ல பிடிக்கணும். ரேகா, பானு, இங்க பாருங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு மீன் மாட்டி இருக்கு. விட்டுறாத விட்டுறாத, அப்படியே மெதுவா இழு. பிடிச்சி இழுத்தினா அப்படியே மெதுவா மேல வந்துடும். ஐ, மீன் மீன், நம்மளும் மீன் பிடிச்சிட்டோம். சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு ஒரு மீன் கிடைச்சிருக்கு. என்னது நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? கஷ்டப்பட்டு பிடிச்சது நானு. நீ என்ன நம்மளுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு கிடைச்சிருக்கு. நான் தான் நல்லா பிடிச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பிடிக்கும். புடி புடி, தூக்கு தூக்கு. பானு, இந்த நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன்ல, அடுத்து நீ பிடி. ஏ பயலுகளா, நீங்க என்ன ஒன்னும் ஒரு கட் பீஸ் மீன் கூட பிடிக்கலையாக்கும்? நாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கோன்னு. ஏக்கா, ரொம்ப பீத்திக்கிட்டாதீங்க. எங்களுக்கு மாட்டோம். நாங்க பிஸ்கெட் எல்லாம் போட்டிருக்கோம். இப்ப பாருங்க, உங்களோட பெரிய மீனா பிடிச்சு காட்டுதான் பாருங்க. ஏல, அங்க பாருங்களே, சரியான மீன் மாட்டி இருக்கு. ஏல, விட்டுற போறல, வெயிட் தாங்காம விழுந்துற போகுது. சரியான மீனா இருக்கு. மெதுவா தூக்கு. ஏல, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டைதான். சரியான பெருசால இருக்கு. ச்சே, நம்ம தான் பெரிய மீனை பிடிச்சோம்னு நினைச்சா இந்த பையனுங்க நம்மளோட பெருசா பிடிச்சிட்டானுங்களே. ஏ பிள்ளைகளா, பாத்தீங்களா? ஒரே ஒரு சின்ன மீனை பிடிச்சிட்டு மீன் பிடிச்சேன்னு பீத்திட்டு கிடந்தீங்க. நாங்க எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஏலே, பிடிச்ச மீனெல்லாம் கொண்டு போய் உள்ள போய் பெரியவங்ககிட்ட கொடுப்போம்ல, அவங்க நல்லா சமைச்சு தருவாங்க. ஆ சரிக்கா, நீங்க கொண்டு போய் மீனெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் மீன் பிடிக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் மீன் சமைக்க சொல்லிடுவோம். உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருங்க. ஆ சரியில்ல, அந்த மீனையும் கொடு. நான் கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்து தலைவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு வாரேன். அவர் தான் சமையல்காரங்கிட்ட சொல்லி சமைக்க சொல்லுவாரு. சம்மந்தி, மீன் குழம்பு நல்ல அருமையா இருக்கே. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் பிடிச்ச மீனா? நம்பவே முடியலையே. ஆமா சம்மந்தி, நம்ம ஊரு சின்ன பிள்ளைகள் பூரம் பிடிச்ச மீன் தான். என்ன அழகா பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? நம்ம ஊரு பிள்ளைலாம் திறமையான பிள்ளைகளாச்சே. நல்ல மீன் பிடிச்சி கொடுத்து இன்னைக்கு நல்ல மீன் சாப்பாடு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா தலைவர் பிரியாணியை தான் போட்டிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே பிரியாணி. இது பாருங்களேன், நல்ல மீன் குழம்பு, மீன் பொரிச்சது நல்லா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட். என்னப்பா துபாய்க்காரா, சாப்பிடாம பறக்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன, சாப்பிட வேண்டியது தானே? தாத்தா, இங்க மீன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மீனை பூரம் பிடிச்சிட்டு போனேன்னா நல்ல ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னது ஒரு வருஷத்துக்கா? எம்மா, வாங்கிட்ட போய் பேசணும் பாரு, என்னையே சொல்லணும். என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி கைப்பக்குவம் வராது. லட்சுமி நல்ல அருமையா மீன் குழம்பு வைப்பா. அவ கை பட்டாலே தனி ருசி தான். எப்பா அலெக்ஸு, உன் பொண்டாட்டியும் நல்ல சமைப்பாளோ? ஏன்னா நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க. அவ சமைக்கிறதே பெருசு. இதுல மீன் குழம்பெல்லாம் சமைக்க சொன்னேன்னா அவ்வளவுதான். அவ ரசம், கீரை அந்த மாதிரி ஏதாவது 1-2 ஐட்டம் செய்வா. அதை நல்லா செஞ்சு தருவா. மற்றபடி எல்லாத்தையும் எங்க அம்மா தான் சமைப்பாங்க. என்ன, எல்லாரும் சாப்பிடுதீங்களா? நல்லா சாப்பிடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இன்னும் சாப்பாடு நிறைய இருக்கு. என்ன, கூச்சப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கும்பா? நாங்களே சாப்பிட்டுக்கிடுதோம். வயிற்றுல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுதானே சாப்பிட முடியும். நல்ல சாப்பிடுன்னு என்ன 4 கிலோவா திங்க முடியும்? போ பேசாம. அண்ணாச்சி, மீன் குழம்பு அட்டகாசம் போங்க. அந்த சமையல்கார்ட்ட சொல்லிருங்க சூப்பரா இருக்குன்னு. ஆ சரிப்பா, சொல்லிருந்தேன். தலைவர் தம்பி, நீங்க சாப்பிடலையா? என்ன சாப்பிடணுன்னு? நீங்களாம் சாப்பிடுங்க. நீங்களாம் சாப்பிட்றத பார்த்துட்டு பிறகுதான் நான் சாப்பிடணும். ஆ சரிப்பா, சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க. நல்லா இருக்கு. ஆ சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் வாரேன். மீன் குழம்பு வாசம் கொண்டாங்க. ஆனா என்ன, இன்னும் தலைவர் சோத்த போடாம நம்மள இங்க உட்கார வச்சிருக்காரு.
ஏட்டி எப்பவும் நம்ம தானே சாப்பிடுவோம். இந்த வாட்டி ஆம்பளைங்க சாப்பிடட்டும்னு முதல்ல விட்டாச்சு. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு வரட்டும். எப்பவும் காத்து கடந்து கடைசியில் ஆறி போன சோறதை அவங்க எல்லாம் சாப்பிடுதாங்க. அதனால இன்னைக்கு சூடா சாப்பிடட்டும்னு முதல்ல அனுப்பி விட்டாச்சு எல்லாரையும். இதெல்லாம் நியாயமே கிடையாது. நம்மள முதல்ல அனுப்பி விட்டுருக்க வேண்டியதானே? இல்லன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் பந்திய வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பந்திய வச்சிருக்க வேண்டியதானே? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதும்மா. மீன் குழம்பு வாசத்துக்கு சாப்பிடாம எவ்வளவு நேரம் காத்து கிடக்க? ஒவ்வொரு தடவையும் டூருக்கு வரும்போதெல்லாம் ஆம்பளைங்க பாவம் காத்து கிடக்க தானே செய்யறாங்க. இந்த தடவை சாப்பிட்டு போட்டுமே. சோறு தான் இல்லைன்னு ஆயிட்டு. சரி செல்வி, நீ சும்மா தானே உட்காந்துருக்க. என் தலையில 2 பேனு பாரு. பேனு கடி தாங்க முடியல. இந்த டூருக்கு வந்து இந்த பாட்டிகளோட படுத்து படுத்து தலையெல்லாம் பேனு கடிக்கி. ஏட்டி சிம்ரன், உங்க மாமியார் என்ன மேலே ஏறி மல்லாக்கப்படுத்திருக்கு? மாலாக்கா, அது ஒண்ணும் இல்ல. ஆரஞ்சு மண்டையனை தலைவர் மொட்டை மாடிக்கு அனுப்பி வச்சாரா, நானும் பின்னாடியே போயிடக்கூடாதுன்னு எங்க மாமியார் இப்படி நடுவு வழியில மட்ட மல்லாக்கப்படுத்து கிடக்கு. ஓஹோ, உஷாரா இருக்காங்களோ? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஓய் முடியுமா? குதிரவாளு முடியுமா? மீன் பூரா நம்ம சின்ன பிள்ளையில பிடிச்சதாம்ல. ஆமாத்தே, என் மகன் அப்புறம் லட்சுமி அக்கா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துதான் பிடிச்சாங்க மீனெல்லாம். நம்ம ஊர்லயும் ஆறு இருக்கு, குளம் இருக்கு. இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் போய் மீன் பிடிக்காது. இங்க வந்து நல்ல அருமையா மீன் பிடிச்சிருக்குதுங்களே. பேசாம ஊர்லயும் மீன் பிடிக்க சொல்லிட வேண்டியதுதான். செலவு மிச்சம். பேசாம பிள்ளைகளை விட்டு மீனை பிடிக்க சொல்லி கொண்டு போய் தெருவா வித்துற வேண்டியதுதான். நல்ல வருமானம் கிடைக்கும். ராதா, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. பிள்ளைகள் படிக்கிற வயசுல சம்பாதிக்க விட்டுறாத. அப்புறம் அதுவே பழகி போயிட்டுனா பிள்ளைகளை பிறகு சம்பாதிக்க தான் நினைக்கும். படிக்க போவாது. படிப்புல பிறகு ஆர்வம் குறைஞ்சிரும். அதனால நீ பதில அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதுன்னு ஒழுங்கா பிள்ளைகளை படிக்க அனுப்பு. நம்ம மீன்கார பாட்டி எங்க ஆளையே காணும். பட்டம்மா பாட்டியும் பார்க்கவே முடியல. மீன்கார பாட்டியும் பட்டம்மா பாட்டியும் இந்த ராணியக்கா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் ராணியக்கா காதுல ரத்தம் வராத குறை. பட்டம்மா பாட்டி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. ராணியக்காவும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. டீ என்னைய விட்டுட்டு என்ன மீட்டிங் நடக்கீங்க? இளிச்சக்கா வாங்க, உங்களைத்தான் இவ்வளவு நேரம் காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க போயிட்டீங்க? பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தேன். டீ அதுக்குள்ள மீட்டிங்கா? ஏக்கா மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த சாப்பாட்டுக்கு வெயிட்டிங். வரிசையில் உட்காந்துருக்கோம். என்னம்மா குதிரவாளு, உங்க மாமியார் மேலே படுக்க போட்ட போல. நீங்க வேற சும்மா வயிற்றுச்சல கலப்பாதீங்க இளிச்சா ஆண்டி. இந்த ஊருக்காரிக பூரா சேர்ந்து அவளை மாமியார்னு உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. நான் என்ன அவளுக்கு மாமியாரா? நான் அந்த குப்பைக்கு தான் மாமியார். அழகா பேரு குப்பம்மா. குப்பம்மாக்கு மாமியார் இந்த செல்லத்தாயி. என்ன அழகா இருக்கு பேரு. இவளை போய் சிம்ரன் கும்ரன் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இவ குதிரவாள் போட்டுக்கிட்டு ஆளும் மண்டையும் கொண்டையும் இவ வந்துட்டா எனக்கு மருமவளாம். எனக்கெல்லாம் மருமவள் ஆகிற தகுதி ஒரே ஒருத்திக்கு தான் இருக்கு. அவ தான் அந்த குப்பம்மா. நல்ல தண்ணியை பார்த்துக்கிட்டே உட்காந்து காப்பி குடிக்கிற சுகமே தனி. இந்த காப்பி என்ன அருமையா இருக்கு. கடவுளே, இனிமே வாழ்க்கையில ராணி போடுற காப்பியை குடிச்சிடவே கூடாது. அவ தினம் கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்வா. நம்ம அவளுக்கு தெரியாம கொண்டு போய் கீழே ஊத்திட்டு கழுவி வச்சிடணும். தலைவரே, என்ன தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீரு? மெண்டல் பிடிச்சிட்டா? என்னல ஆரஞ்சு மண்டையா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. என்ன விஷயம்? தலைவரே, ராணியக்கா உங்களுக்கு இங்கேயும் வந்து காப்பி போட்டு கொடுத்துட்டாங்க போல. நல்லா ரசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கீரே. எல்லாம் மெதுவா பேசல, அவ காதல் உளுந்துற போது காப்பியை போட்டுட்டு ஓடி வந்துருவா. இது சமையல்காரங்க போட்ட காப்பி. நல்லா இருக்கு தெரியுமா? நல்ல அருமையா இருக்கு. சரி குடிங்க. என்னல ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்லுத? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆமலை ஆரஞ்சு மண்டையா, டூருக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் இந்த போட் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தலைவரே, நீங்க சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட 2 விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் தலைவரே. எனக்காக நிறைவேற்றி கொடுப்பீங்களா? சம்பள விஷயத்தை தவிர வேற எதுனாலும் கேளு தம்பி. 2 விஷயம் கேட்கணுன்னே. அதில் 1 சம்பளம்தான். அதை கேட்கக்கூடாதுன்னு முதலே தடுத்துட்டாரு. இன்னும் என்னத்தை கேட்க? மொதல் விஷயம்தான் ஊத்திக்கிச்சு. சரி, 2வது விஷயம் என்னதுன்னு சொல்லு. அதையாவது நிறைவேற்ற முடியுமான்னு பார்ப்போம். தலைவரே, இந்த சிம்ரன் பிள்ளை இருக்கால, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேக்காங்க. ஏதோ குப்பம்மான்னு எங்கள் ஒரு அத்தை மகா இருக்கா, அவளை கட்டி வைக்கலான்னு பார்க்காங்க. அதை தடுத்து நிறுத்தணும் தலைவரே. நீங்கள் எப்படியாட்டும் எங்கள் அம்மாட்ட பேசி சிம்ரனுக்கும் எனக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு விடுங்களேன். எல்லாம் கூறு கெட்டவனா இருக்க. அந்த பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளைல. அவளை கெட்டணும்னா அவட்ட முதல்ல சம்மதம் கேட்கணும், அவங்க அம்மாட்ட சம்மதம் கேட்கணும், அவங்க அப்பாட்ட கேட்கணும். இதெல்லாம் செய்யாமல் நேராக போய் உங்கள் அம்மாட்ட போய் பேச சொல்லுத. முதல்ல அவங்க அம்மாட்ட சம்மதத்தை வாங்கல, பிறகு போய் உங்கள் அம்மாட்ட பேசுவோம். ஆமாம், அப்படி ஒன்று இருக்குல்ல. நான் அவங்க அம்மாவே மறந்து போயிட்டேனே. சரி, அவங்க அம்மா ஊரில் இருந்து எப்படியும் அடுத்த வாரம் வருவாங்க. வரும்போது அவங்ககிட்ட கேட்டுட்டு பிறகு எங்கள் அம்மாட்ட பேசுவோம். தலைவரே, ஏதாட்டும் ஒன்றும் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு விட்ருங்க தலைவரே. சரியில்ல, போய் வேலையை பாருப்போ.
தலைவரே, நீங்கள் குடிக்கிற காப்பியை பார்த்தாலே அழகா இருக்கே, அது எங்கே கிடைக்கி சொல்லுங்க, நானும் போய் குடிக்கேன். இல்லை சமையல்காரன்ட்ட சொல்லி ஸ்பெஷலாக எனக்குன்னு போட சொன்னேன், நீ போய் சொல்லு, உனக்கும் போட்டு தருவான், போய் கேளுல. ஆ சரி தலைவரே, தலையை சுற்றிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு வருது, போய் காப்பி குடிச்சா தான் நல்லா இருக்கும், நானும் போய் குடிக்கேன். ஆமாம், இவன் அப்படியே வேலை செஞ்சு களைச்சி போயிட்டான், கண்ணை கட்டிக்கிட்டு வருதான். சரி போய் காப்பியை போட்டு குடிப்போ. காப்பி குடிக்கிறது சரி, அந்த சிம்ரன் பிள்ளைய காப்பி இருக்கிற பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடாத, பிறகு அவள் பாலை பூரம் காலி பண்ணிடுவா, பிறகு காலையில் யாருக்கும் காப்பி கிடையாது, பார்த்துக்கோ.